அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். அறல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் இருக்கிறேன். ஸோ டிஎன்பிசி ஏஇ 2026 இசிஇக்கு உண்டான 514 ஸோ 2000 எம்சிக்யூ அடங்கிய மெட்டீரியல் ஆனது தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ரெண்டு நம்ம அறல் அகாடமியில அவைலபிளா இருக்கு பிடிஎஃப். ஸோ அதை பத்தின ஒரு வீடியோ தான். ஸோ அது போக இந்த இசி வேகன்சி வருமா சார், வந்தா எந்த இதுல வரும், ஸோ அது என்ன போஸ்டிங் அப்படின்றதையும் சொல்ல போறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க. இதே மாதிரி உங்களுக்கு சிவிலுக்கும் ஆல்ரெடி மெட்டீரியல் நம்ம லான்ச் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு ட்ரிபிள்இக்கும் இன்னும் மெக்கானிக்கலுக்கும் உங்களுக்கு அப்கமிங்ல வரப்போகுது. ஸோ அது ஏன்னா மெக்கானிக்கலுக்கு ஆல்ரெடி ஓல்டு மெட்டீரியல் இருக்கு, பட் இருந்தாலும் நியூ மெட்டீரியல் அதுவும் உங்களுக்கு லான்ச் ஆயிரும் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி. சரிங்களா? ஸோ இது 2000 எம்சிக்கு வந்து எப்படி கொண்டு வந்திருக்கோம், ஸோ எப்படி இருக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம இதுல காட்ட போறோம். ஸோ தயவு செய்து இந்த மெட்டீரியல் வேணுங்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருக்காங்க. சரியா? ஸோ டிஎன்பிசி சிலபஸ்ல போயிட்டீங்க அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மே 20 வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுக்கு படிக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், தயவு செய்து அந்த வீடியோவை போய் பாருங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதுல தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த இருக்கு பாத்தீங்களா. ஸோ பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ள தான் உங்களுக்கு ஈசி சில நிறைய நேரத்துல வந்து ஈசிக்கு உண்டான வேகன்சிஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? சில நேரம் வரவே வராது. பட் அது எதையாச்சும் ஈக்குவலன்ஸ்ல கொடுத்து ட்ரிபிள்இக்கு ஈக்குவலன்ஸா கொடுத்து என்ன பண்ணிடுவாங்க, சம்டைம்ஸ் நீங்க ட்ரிபிள்இ சிலபஸை படிச்சு நீங்க வர மாதிரி. சரிங்களா? அது போக சிவில் இன்ஜினியரிங்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரே சிலபஸ் அடங்கியது தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஈஸியும் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே. ஸோ ஈஸியில இப்போ என்ன கோட் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 514 அதைத்தான் நம்ம கொடுத்துருக்கோம். கோட் நம்பர் 514 அந்த கோடுக்கு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமா வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு சிலபஸ். அதே மாதிரி உங்களுக்கு உண்டான எக்ஸாம் ஆனது ஈஸியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். இசிஇ ட்ரிபிள்இ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும், தமிழில் வரதுக்குண்டான வாய்ப்புகள் கம்மி. சரியா? சிலபஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்ல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பட் நிறைய பேர் வந்து தமிழும் எதிர்பார்ப்பீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம போத் லாங்குவேஜ்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். பட் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகலாம், முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா கொடுத்துருக்கோம், கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகலாம். அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் இங்கிலீஷ்ல படிக்க பாருங்க, முடியாத பட்சத்துக்கு தமிழ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உண்டான இந்த பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சஸ் எப்படி இருக்கு, எப்படி வாங்குறது அப்படின்றத உங்களுக்கு தெளிவா சொல்லிருக்கேன். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு உண்டான இசி சாம்பிள், உங்களுக்கு உண்டான இசி 514. சரிங்களா? 514 எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துல உங்களுக்கு அவைலபிள் இருக்கு, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துல. ஸோ இங்க பாருங்க, யூனிட் 3ல வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் இல்ல 50 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம், சாம்பிள் கொடுத்துருக்கோம். சரிங்களா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி. ஸோ இந்த மூணாவது யூனிட் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்ஸ் இந்த எல்லா டாபிக்கும் சேர்த்து 200 கொஸ்டின் கிரியேட் பண்ணி வச்சு 200 கொஸ்டின்ஸ் ஆனது கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா? கூட்டு காரணங்களா இருக்கும், மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கும், இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எக்ஸாம் இங்கிலீஷ்ல தான் நடக்கும், ஆனா உங்களுக்கு புரியணும் அப்படின்ற பட்சத்துக்காண்டி தமிழையும் சேர்த்து வச்சிருக்கோம். ஓகேவா? கிளியரா? ஸோ இது வந்து உங்களுக்கு கொஸ்டின். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், இங்க பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். அதுக்கப்புறம் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பைலிங்குவல்ல தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் இங்க பாருங்க, ஃபார்முலா மெத்தடு, சம்ஸ், டென்த், அதே மாதிரி சின்னங்கள், சிம்பிள்ஸ். ஸோ எல்லாத்தையுமே வச்சுதான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், எல்லாத்தையுமே ப்ராப்பரா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இந்த மாதிரி தான் பக்காவா ரெடி பண்ணிருக்கோம். ஸோ ஒரு 53 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சாம்பிள் கொடுத்துருக்கு. அதோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி வந்துச்சு, சில இடத்துல குட்டி குட்டியா இருக்கும், சில இடத்துல இருக்காது, சில இடத்துல கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் மிஸ்மேட்ச் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கோம், பக்காவா எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு 10 யூனிட்டுக்கு 2000 எம்சிக்கு தாராளமா கொடுத்துருக்கோம். ஸோ தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, நம்மளோட நம்பர், ஸோ அறல் அகாடமியோட நம்பர் பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, 9600 கீழேயும் உங்களுக்கு போகும். ஸோ அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி சாம்பிள்ஸ் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டைரக்டா நம்மளோட அறல் அகாடமி வெப்சைட் எடுத்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், இங்கிலும் உங்களுக்கு ஹோம் பேஜ்லயே இருக்கும். பிடிஎஃப் தான் இது முழுக்க முழுக்க. இதை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தனியா இருக்கும், ஆன்சர்ஸ் தனியா இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் ஃபோல்டர்ல உங்களுக்கு 10 பிடிஎஃப்க்கு 513 பேஜஸ்,
ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் எடுத்துட்டீங்கன்னா 867 பேஜ். ஸோ மொத்தமா உங்களுக்கு 1380 பேஜஸ் வரும். ஸோ ஏன் பேஜஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் அவுட் எடுக்கிறப்போ உங்களுக்கு எதுவும் சிரமங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எத்தனை பேஜஸ் வரும் அப்படின்றத தெளிவா நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க தாராளமா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதுல நீங்க இப்படி டைரக்டா நம்மளோட வெப்சைட்ல போயிட்டு வாங்கலாம். இங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஹவு டு பை, இது எப்படி வாங்குறேன்னு சொல்லிட்டு வீடியோவும் போட்டுருக்கோம். அதை லிங்க் கிளிக் பண்ணி நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிலபஸ் டைரக்டா டிஎன்பிசியோட சிலபஸ் அந்தந்த புக்கு கீழே நீங்க இப்ப சாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி இப்ப இந்த சாம்பிள் பிளஸ் வந்து இந்த சிலபஸ் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அதுக்காக தான் டைரக்டா சிலபஸ் டவுன்லோட் லிங்க் வச்சிருக்கோம். ஸோ இதை நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும். ஸோ இது டைரக்டா நீங்க சிலபஸ் டவுன்லோட் பண்ணி எங்க போய் தேடணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட அகாடமிலேயே நம்ம டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிச்சோம். இங்க பாருங்க, the medium instruction is only in English. ஸோ இங்கிலீஷ்ல தான் இருக்கு. பட் எல்லாரும் கேட்கறாங்க அப்படின்றதாண்டி தான் உங்களுக்கு தமிழ்ல நம்ம கொடுத்துருக்கோம். தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க தயவு செய்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. மே 20ஆம் நோட்டிபிகேஷன் வந்துடும். தயவு செய்து உங்களுக்கு ஒர்த்தா இருந்துச்சுன்னா மட்டும் தாராளமா வாங்கிக்கோங்க, இல்லாட்டி வாங்காதீங்க. சரிங்களா? உங்ககிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சு நல்லபடியா படிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நம்ம டெலகிராம் வாட்ஸ்அப் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த அப்டேட்னாலும் உடனுக்குடன் டெலகிராம் வாட்ஸ்அப் சேனல் தான் அப்டேட். தேங்க்யூ ஸோ மச்.